2 வாழைப்பழம் இருந்தா போதும் வீட்ல. சூப்பரான குழிப்பணியாரம் வந்து பண்ணிடலாங்க. இது வந்து இன்னைக்கு நம்ம கோதுமை மாவை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம டெய்லி கூட வந்து பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு 1 கப் சுகரில் 2 ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அப்புறம் 2 வாழைப்பழம், நீங்கள் எந்த வாழைப்பழம்னு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி செவ்வாழைப்பழம் வந்து எடுத்துருந்தேன். மீடியம் சைஸ் பழம் தான். அதனால் 2 பழம் சேர்த்து அதை நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சுகர், அதை ஏலக்காய் பவுடர் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடயே முக்கியமான தேங்காய் துருவியோ இல்லை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியோ கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் பசங்க வந்து சின்னதாக கட் பண்ணால் எடுத்து வெளில போட்டுருவாங்கன்றதுனால நான் வந்து துருவி வந்து சேர்த்துருக்கேன். இப்போது இதை லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து ஊற விட்டுருங்க. கொஞ்சம் ஊறிச்சு அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பணியாரக்கல் வச்சு நல்ல கல் சூடானதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு அந்த குழியில் வந்து தண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சோ கரண்டி வச்சோ கூட நீங்கள் வந்து அதில் மாவு விட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு கை வச்சே வந்து மாவு விடுறேன். நான் கையில் எடுக்கும்போது தெரிஞ்சிருக்கும் அது எந்த பக்குவத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த பக்குவத்தில் இருக்கும்போதே நீங்கள் வந்து பணியாரக்கல்ல போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அந்த ஏலக்காய், தேங்காய், இந்த ஃப்ளேவர், பனானாலாம் சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் விரும்பினா ஆப்பச்சோடா கூட வந்து போட்டுக்கலாம். நான் வந்து போடலைங்க. நான் வெறுமனே பண்ணும்போதே நல்லா சாஃப்டாக தான் வந்திருக்கும். நல்லா பொத்து பொத்துன்னு வந்திருக்கும். இது நீங்கள் வந்து பணியாரக்கல்ல போட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆயிலில் கூட போட்டு ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நான் அதை விட இது வந்து ரொம்ப ஹெல்த்தி, ரொம்பவும் ஆயில் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் பணியாரத்துக்கு அப்படின்றப்போ. ஸோ நான் வந்து இன்றைக்கி பணியாரக்கல்லே வந்து போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.